அலங்காரி சந்தன பூமாரி தாயி பராசக்தி தின்னக்கு தின்னக்கு எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யாதும் ஊரே. ஸோ பொதுவாக யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எப்படி நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் முக்கியமான பண்டிகையோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல். அண்ட் இந்த பொங்கல் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு பண்ணுவாங்க. அண்ட் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வழிபாடு இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா கத்தி போடுறதுன்னு சொல்லுவாங்க. வருஷம் நூற்றுக்கணக்கான பசங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த கத்தி போட்ட நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க. இந்த திருவிழா பார்த்திங்க அப்படின்னா சௌடேஸ்வரி அம்மன் சொல்லிட்டு ஒரு பெண் தெய்வத்துக்காக நடக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் கையில் ரத்த சொட்ட கத்தி போட்டுருப்பாங்க. இந்த சம்பிரதாயத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குன்னே சொல்லலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். பண்டிகை சவுண்டம்மன் பண்டிகை பண்டாரம் பூசிடும் சந்தோஷ பண்டிகை ஊருக்குள்ள சாமியே தூக்கி வரும் பண்டிகை மாறு மேல கத்திய போடுகிற பண்டிகை தீரத்தோடு கண்டகம் கொல்லுகிற பண்டிகை தீரமுட்டி வேஷமே ஆடுகிற பண்டிகை பண்டிகை சவுண்டம்மன் பண்டிகை பண்டாரம் பூசிடும் சந்தோஷ பண்டிகை. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்லங்க. ஓகே, இப்போ இதோட வரலாறு பார்க்கலாமா? இவங்களோட குலத்தொழில் பார்த்தீங்க அப்படின்னா கைத்தறி நெசவு தான், அதாவது ஹேண்ட்லூம் சாரீஸ். ஸோ புராண கதையில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஆரம்பத்தில் தேவர்களுக்கு மட்டுமே ஆடைகள் தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ சில அரக்கர்கள் எங்களுக்கும் இவங்க ஆடைகள் தயாரிச்சு தரணும்னு சொல்லி இவங்க ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல இவங்களை காப்பாற்றுறதுக்காக சௌடேஸ்வரி அம்மன் வந்து அந்த அரக்கர்களை அழிச்சு இவங்களை காப்பாற்றிருக்காங்க. அதுக்கு நன்றி சொல்லும் விதமா ராஜா தேவதாஸ் அப்படிங்கிறவர் தன்னோட குலமக்களோட சேர்ந்து இந்த அம்மனுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு நினைக்கிறாரு. நினைச்ச மாதிரி கோவிலும் கட்டி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மனை கோவில் கூப்பிடுறாங்க. அதுக்கு அந்த அம்மன், நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க, நான் உங்க பின்னாடியே வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டு யாரும் திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மக்களும் அம்மனோட கால் சலங்கை சத்தத்தை கேட்டு அம்மன் பின்னாடி வராங்கன்னு நினைச்சு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆற்றங்கரை கடக்கும் போது அம்மனோட கால் சலங்கை மணல்ல மாட்டிக்கிட்டு சத்தம் வராம போயிருது. சலங்கை சத்தம் வராததால மக்கள் எல்லாம் சந்தேகப்பட்டு திரும்பி பார்த்துறாங்க. உடனே அம்மன் இவங்க கொடுத்த வகை காப்பாத்தலன்னு சொல்லி கோவப்பட்டு அங்கேயே நின்றுதா சொல்றாங்க. அம்மன் கோவம் போய் திரும்பவும் கோயிலுக்கு வரதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டப்போ, ஊர் முழுக்க காப்பு கட்டி இந்த மாதிரி வழிபாடு செஞ்சா நான் எப்ப வேணாலும் கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் தவறாம இந்த வழிபாடு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி வழிபாடு எங்க ஊர்ல மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல பல இடங்கள் நடக்குது. குறிப்பா சேலம்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவில் பண்ணுவாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஸ்டோரி. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, விஜய் டிவில கோபிநாத்தை பத்தி ஒரு ஷோ பண்ணிருக்காரு. அதோட லிங்க் நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்க, செக் பண்ணி பாருங்க. இந்த விழா பாத்தீங்க அப்படின்னா எங்க ஊர்ல 3 நாள் கொண்டாடுவாங்க. முதல் நாள் பாத்தீங்க அப்படின்னா காப்பு கட்டி, 2வது நாள் அம்மன் அழைப்பு, 3வது நாள் பாத்தீங்கன்னா அம்மன் திருவேதி உலா. இந்த 3 நாளுமே ஊர் ரொம்பவே பரபரப்பா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா காப்பு கட்டினதுல இருந்து யாரும் வெளியே போக மாட்டாங்க ஊரை விட்டு. அப்படியே போனாலும் வெளியே நைட் யாரும் தங்க மாட்டாங்க. எங்க ஊர்ல 3 கத்தி குரூப் இருக்குங்க. ஒவ்வொரு குரூப்லயும் கிட்டத்தட்ட 50லேருந்து 100 பேர் பக்கம் இருப்பாங்க. அண்ட் எங்க குரூப்புக்கு நான் ஒவ்வொரு வருஷம் ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுவேன். அண்ட் இந்த வருஷம் நிறைய ஸ்கூல் பசங்க இருக்கிறனால ஸ்கூல் பேக் ஸ்பான்சர் பண்ணிருக்கேன். அதான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கத்தி குரூப்பும் அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை இந்த கத்தி போற பசங்களுக்காகவும் அண்ட் விழாவை எப்படி சிறப்பாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பகல் நேரத்தை விட நைட் டைம்ல தாங்க இது பார்க்கறது ரொம்பவே சூப்பரா இருக்கும். கூட்டமும் பாத்தீங்க அப்படின்னா நைட்ல தான் ரொம்ப ஜாஸ்தியா வரும். அந்த வானச்சவப்புல கண்ணம் பாரு, அம்மம்மா பூஞ்சிரிப்புல புல்லரிக்குதம்மா, அம்மா கண்ணில் தெரியுதே பிரதீபம், அவ சங்கு கழுத்துதான் பவளமாகும், எங்க அம்மா எழுந்துட்டா
சண்டியம்மா ஜோதியம்மா ஜோதியம்மா ಬಂಗಾರಮ್ಮ ಬಂಗಾರಮ್ಮ ಆದಿಸ್ತವರಮ್ಮನ್ನ 10,000 ಕೊಲ್ಲನ 10,000 ಕೊಲ್ಲನ ಆದರಿಸ್ತವಲ್ಲೇನೆ ಆದಿನಾರಾಯಣ ನಡೆದಲ್ಲಿ ಅಸುರಾದಿಗಳು ಬಂದು ಅಡ್ಡಗಟ್ಟಿ சக்தியலங்காரி சந்தன பூமாரி தாயி பராசக்தி தின்னக்கு தின்னக்கு தான்